என்ன செய்யணும்? கொண்டு வரணும். நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசங்கள் அப்படின்னு சொல்லி பைபிளில் படிக்கிறோம். கற்றுக்கொண்ட உபதேசங்கள் பைபிளில் ஐக்கியத்துக்கு நிறைய உண்டு. அது எல்லாம் என்ன செய்யணும்? சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது மாற்றங்கள் கட்டாயம் உண்டாகும். ஆண்டவர் நேற்றைய தினத்தில் நம்மோடு பேசி நம்ம வழி நடத்தியிருக்கிறார். இன்னும் நம்மளை விசேஷமாக நடத்த போகிறாரு. இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம். வெகு தூர பிரயாணத்துக்கு தேவனுடைய ஆவி வேணும், தேவனுடைய வல்லமை வேணும், தேவனுடைய கிருபை வரங்கள் வேணும். எல்லாம் தந்து நம்ம வழி நடத்த முடியும். நம்ம ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவோம். எல்லோரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய இன்னும் தேவையான கிருபைகளை எங்களுக்கு தார், தேவையான கிருபைகளை எங்களுக்கு தார். ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென், 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 ஆமென். ஜெபம் பண்ணும்போது எல்லா சத்தமும் கேட்கணும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். இன்னும் எங்களுக்கு வேண்டிய கிருபை வரங்களை எங்களுக்கு தாருமையா. கிருபை வரங்களை எங்களுக்கு தாங்க. ஆமென். இன்னும் எங்களுக்கு கிருபை வரங்களை எங்களுக்கு தாங்க. கடைசி காலம் சோர்ந்து விடக்கூடாது. கடைசி காலத்தில் நாங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தருக்காக எளிமை பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். இப்படி ஆவி எங்களுக்கு தாரும், வசனத்தை தாரும், வல்லமைகளை தாரும், வாக்குத்தத்தங்களை தாரும், கிருபைகளை தாரும். நாங்கள் ஜெபித்தது போல் அநேகருக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அந்த ஜெபங்களுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கட்டும் ஆண்டவரே. நல்ல பதில் கிடைக்கட்டும், பதில் கிடைக்கட்டும் ஆண்டவரே. நீ எனக்கு பதில் தந்து வழி நடத்த போகிற எல்லா கிருபைக்காகவும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நம்ம இதுவரை வழி நடத்தினார், இன்னும் வழி நடத்துவார். லாசரு, ஐஸ்வர்யவான், இந்த சம்பவத்தில் 2 பேரும் இறந்தாங்க. யாரெல்லாம்? ஐஸ்வர்யவானும் இறந்துட்டார், லாசரும் இறந்துட்டார். ஐஸ்வர்யவானை கொண்டு எங்கே கொண்டு போயிட்டாங்க? பாதாளத்தில் கொண்டு போட்டாங்க. அங்கேருந்து அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லி படிக்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம்